நிச்சயமா தமிழ்ச்செல்வி, இந்த மருந்தை நம்ம அந்த காட்டுக்குள்ள இருக்கிற செடி மரத்துல அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வண்டுகள்லாம் சீக்கிரமா செத்து போயிரும் ஒரே நொடியில. ஆனா இத கொண்டு போய் அங்க அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், நான் பண்றேன் அப்படின்னு தமிழும் முடிவெடுக்கிறாங்க. அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து தமிழ் வந்துட்டு சேதுகிட்ட சொல்றாங்க, எங்க நான் இப்போ காட்டுக்குள்ள போறேன், காட்டுக்குள்ள போய் இந்த மருந்தை எல்லாத்தையுமே அந்த வண்டு கூட்டம் இருக்கிற இடத்துல அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வண்டு எல்லாம் செத்து போயிரும். இந்த வண்டுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த மக்களை காப்பாத்தணும் அப்படின்னா நம்ம தான் அந்த வண்டு கூட்டத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உடனே சேது சொல்றாரு, சரி வா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தீப்பத்தந்தை எடுத்துட்டு தமிழ் கூட போறாங்க. அங்க பார்த்தா ராஜாங்கமும் வந்துட்டு நானும் வரேன் சேது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. 3 பேருமே சேர்ந்து அந்த வண்டு கூட்டத்தை அடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. இங்கிட்ட பார்த்தா அந்த சாவித்திரி வந்து, இவ கதை என்னையோட முடிஞ்சிச்சு, வண்டு கடிச்சு சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. காட்டுக்குள்ள போறாங்க 3 பேரும் சேர்ந்து. கையில வந்து தீப்பந்தத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் தமிழ் வந்துட்டு அவங்க கையில அந்த நடக்கிறதுக்காக ஒரு குச்சி வச்சு அவங்களுக்கு காலில் அடிபட்டு இருக்கிறதுனால நொண்டி நொண்டி தான் உள்ள போறாங்க. சேது கேக்குறாரு, நீ இவ்வளவு கஷ்டத்தோட எதுக்கு வரணும், நானே போறேன் அப்படின்னு சேது சொல்றாரு. இல்ல நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. ஏன்னா இந்த மருந்தை என்னால மட்டும்தான் சரியான முறையில பயன்படுத்த முடியும், உங்களுக்கு இந்த மருந்தை அங்க போய் உபயோகிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் 3 பேரும் கிளம்பி அந்த காட்டுக்குள்ள போறாங்க. போகும்போதே அங்க நிறைய விஷக்கடிகள் உள்ள விஷ பாம்புகளும் நிறைய ஜந்துக்களும் இருக்கும், ரொம்ப கவனமா நீங்க உள்ள போகணுமா அப்படின்னு அந்த கிராம மக்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரியே தமிழும் சேதுவும் அங்க போறாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, இருட்டா இருக்கு. இந்த வண்டு கூட்டம் இருக்கிற இடத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் வந்துட்டு பயந்துகிட்டே உள்ள போறாங்க. உள்ள போய்கிட்டு இருக்கையில திடீர்னு அந்த வண்டு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. சேது வந்து தீப்பந்தத்தை எடுத்து விரட்டிட்டு இருக்காரு. 4 பக்கமும் வரவும் தமிழ் வந்து அந்த மருந்தை வச்சு அந்த வண்டு கூட்டத்தெல்லாம் அடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிறாங்க. அந்த வண்டு கூட்டம் வந்து அதே இடத்துல அப்படியே கடகடன் குவிஞ்சு செத்து கிடக்கு. உடனே சேது வந்துட்டு தமிழை வெளியே கூட்டிட்டு வர்றாரு. தமிழ் அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. தமிழ் வந்து அந்த வண்டுக்கடியிலான தாக்கப்பட்டு அவங்க மயங்கிடுறாங்க. ராஜாங்கமும் வெளியே வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு தமிழை படுக்க வச்சுட்டு வேகமா வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து தமிழுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா நாங்க இந்த வண்டுக்காக பயந்து வெளியே தலை காட்டவே முடியாம இருந்தோம். உங்களாலதான் இப்போ நாங்க நல்லபடியா நடமாட முடியுது. ரொம்ப நன்றிமா, நீங்க எங்களை மட்டும் இல்லாம எங்க குழந்தைங்களையும் எங்க சந்ததிகளையும் நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்லாம் ராஜாங்கத்துக்கும் தமிழ்ச்செல்விக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.